ஸ்பெண்ட் பண்ண நீங்க என்ன விடுமுறைக்கா வந்திருக்கீங்க? விராட் கோலியையும் ரோஹித் சர்மாவையும் வம்பிழுத்த கௌதம் கம்பீர். லார்ட்ஸ்ல பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு, கொடிகளுக்கும் பதாகைகளுக்கும் தடை. இந்திய அணிக்கு தற்காலிக கேப்டனாக செயல்பட்ட KL ராகுல். சிராஜ் ஒரு ஜோக்கர், ரவி சாஸ்திரி பேச்சால் சர்ச்சை. டிராவிட் ஸ்மித் ரெக்கார்டை உடைத்து 37வது சதத்தை அடித்த ஜோ ரூட். ரன் குவிப்பில் ஈடுபட்ட இங்கிலாந்து ஹானர் போர்டுல இடம் பிடிச்ச பும்ரா. 1598 நாட்களுக்கு பிறகு என்ட்ரி கொடுத்த இங்கிலாந்தினுடைய டாப் பவுலர் முதல் ஓவரிலேயே ஜெய்ஸ்வால் காலி. மேலே குறிப்பிட்ட அனைத்தையும் இந்த தொகுப்புல முழுமையாக பார்ப்போம். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் 3வது டெஸ்ட் போட்டி லார்ட்ஸ்ல நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த லார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரம்பரியமான ஒரு கிரவுண்ட். இதுல முதல் நாள்ல நடந்த நிகழ்வுகளை எல்லாம் பற்றி நாம போன வீடியோல பேசி இருக்கிறோம். தற்பொழுது 2வது நாள்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு தான் முழுமையாக பார்க்க போறோம். அந்த வகையில நேற்றைய தினத்துல நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் தொடர்ந்து 2 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். அதாவது பென் டக்கட்டையும் ஜாக் ராலியும். ஓபனர்களை யாருமே எடுக்கல. சிராஜ் எடுக்கல, பும்ரா எடுக்கல, ஆகாஷ் தீப் எடுக்கல. இருந்தாலும் நிதிஷ்குமார் ரெட்டி அந்த இடத்துல எடுத்ததற்கான காரணத்தை தற்பொழுது வெளிப்படுத்தி இருக்கிறார். போட்டி முடிந்த உடனே பேட்டியில அவர்கிட்ட இதற்கு எப்படி சாத்தியமாச்சுன்னு எல்லாரும் கொஸ்டின் கேட்ட உடனே, ஏன்னா ஆல்ரவுண்டரா இருந்தாலும் பவுலிங்ல பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தாத நிதிஷ்குமார் ரெட்டி பாலர் கவாஸ்கர் டிராஃபிலும் சரி, தற்பொழுது நடந்திருக்கக்கூடிய முன்னாடி நடந்த 2 டெஸ்ட் போட்டிகளிலுமே சரி, எந்த ஒரு மாற்றத்தையுமே ஏற்படுத்தல, எந்த ஒரு உத்வேகத்தையுமே கடைபிடிக்கல. ஆனா பேட்டிங்லயும் சோபிக்கல. இப்படி இருக்கிற சமயத்துல நீங்க எப்படி தொடர்ந்து 2 விக்கெட்டை எடுத்தீங்கன்ற ஒரு காரணத்தை கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஒரு பக்கம் சன்ரைசர்ஸினுடைய கேப்டனான, ஆஸ்திரேலியாவினுடைய கேப்டனான பேட் கமின்ஸ் தான் இதற்கு காரணம். அவர் இங்கிலாந்துலயும் ஆஸ்திரேலியாவிலையும் நீங்க எப்படி பந்து வீசணும்னு சொல்லிட்டு முழுமையா கத்து கொடுத்தாரு. அதுவும் இல்லாம இந்த இங்கிலாந்து டூரினுடைய தொடக்கத்திலிருந்து மோர்னே மோர்கன் அவர்கள் என் கூட ரொம்ப சகஜமா பழகிட்டாரு. ஆகையினால அவர் கொடுத்த ட்ரிக்கும், இன்னொரு பக்கம் பேட் கமின்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ட்ரிக்கும் ரெண்டும் சேர்ந்துதான் என்ன 2 விக்கெட் எடுக்க வச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு அசாத்தியமாக சொல்லியிருக்காரு. அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ணதே பெரிய விஷயம் தான். ஆனா பேட்டிங்ல இன்னும் சோபிக்கலன்றதுதான் இங்க எல்லாருக்குமே வருத்தமா இருக்குது. நடந்திருக்கக்கூடிய இந்த போட்டியில 387 ரன்களை இங்கிலாந்து அணி அடிச்சிருக்கிறது. சோ இந்த இடத்துல 3 விக்கெட் இழந்திருந்தாலும் இங்க நாம நிதிஷ்குமார் ரெட்டி வரைக்கும் பேட்டிங் இருக்கிறதுனால, ஏன் வாஷிங்டன் சுந்தர் வரைக்கும் பேட்டிங் இருக்குது. ஆகையினால நிதிஷ்குமார் ரெட்டி பால தேஞ்ச உடனே இந்த இடத்துல சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்தியாவுக்கு பலம் சேர்க்க வேண்டும். இது போக கம்பீர் அவர்கள் அடிக்கடி ரோஹித் சர்மாவையும் விராட் கோலியும் வம்பிழுக்கிறது வழக்கமா வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு பல பேர் விமர்சனம் செய்திருந்தாலும் தற்பொழுது ஒரு உண்மை வெளிவந்திருக்கிறதுன்னு தான் சொல்ல முடியும். புஜாராவும் கம்பீரும் ஒரு இன்டர்வியூல ஃபேஸ் பண்றாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ஓய்வு பெறுவதற்கு காரணமே தங்களுடைய குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் தற்பொழுது இவங்க ஓய்வையே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெய்னா அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லி இருக்கிறாரு. அதனை தொடர்ந்து புஜாரா அவர்கள் இந்த ஒரு கொஸ்டினுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, நீங்க இந்தியாவிலிருந்து கிளம்பி ஃபாரின் வர்றது விடுமுறை கொண்டாட்டத்திற்காக அல்ல. அப்படி இருக்கும் பொழுது நீங்க குடும்பத்தோட இருக்கவே வேண்டாம்னு நான் சொல்ல வரல. நீங்க இருங்க, ஆனா நாட்டு பற்று மேல அதிகமா இருக்கணும். நாட்டுக்காக விளையாட வந்துட்டீங்க. 1 கோடி பேர் காத்துட்டு இருக்கான் விளையாடுறதுக்காக. அவனுக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதுன்னா, இந்த கிட்டத்தட்ட இவ்வளவு கோடி மக்களுக்கு உண்டான ஒரு வெறி யாருக்கிட்ட இருக்குன்னா, டிரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கக்கூடிய 11 வீரர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நாங்க குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்றாதான் வருவோம் அப்படின்லாம் கிடையாது. நீங்க வாங்க, குடும்பத்தை கூட்டிட்டு வாங்க. ஒரு லிமிடேஷன் போட்டு கொடுத்துருக்கோம்ல, அந்த லிமிட்குள்ள இருங்க, அது போதும். உங்களை நம்பி கோடான கோடி ரசிகர்கள் இந்தியா வெல்லும், கிரிக்கெட்டை வென்றே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நீங்க அதை பொருட்படுத்தாமல் எங்களுடைய குடும்பம் தான் முக்கியம்னு ஒரேடியா போறது ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூல பகிரங்கமா சொல்லி இருக்கிறாரு. லார்ட்ஸ் மாதிரி ஒரு கிரவுண்ட், இது பாரம்பரியமான ஒரு கிரவுண்ட். இதுல எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படக்கூடாதுன்றதுல லார்ட்ஸினுடைய அந்த பராமரிப்பாளர் தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னு பார்த்தா இந்த இடத்துல ஆல்ரெடி ஹேஷஸ் டெஸ்ட் நடக்கும் பொழுது ஆஸ்திரேலியா வீரர்கள் மேல ஒரு வார்த்தை காயம் ஏற்பட்டதனால இந்த வார்த்தை காயத்தை போக்குவதற்காக போராட்ட குழுக்கள்ல உள்ள புகுந்து ஆரஞ்சு பெயிண்டை கொட்டி ஒரு பக்கம் தீவிரமான ஒரு பிரச்சனையா மாற்றினார்கள். கலவரங்கள் உள்ளவே அந்த மக்களிடையே நடைபெற்றது. அதனை தொடர்ந்து தற்பொழுது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் நடைபெற்று முடிந்திருக்கிறது. சோ இதன் அடுத்து அந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடியவர்கள் எது சமூக விரோதத்தனமாக ஏதாவது செஞ்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல ஒவ்வொரு பெவிலியன் மட்டும் இல்ல, ஆடியன்ஸ் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை இடங்கள்லயுமே ஒரு ரகசிய பாதுகாப்பு போலீஸும் இருக்கிறாங்க. பாதுகாப்பு படை அத்தனையுமே அந்த இடத்துல தெளிவா நிறுத்தி இருக்கிறாங்க. ஆனா எல்லாருமே யூனிஃபார்ம்ல இல்ல,
அன்யூனிஃபார்ம்ல இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் நடக்க கூடாதுன்றதுக்கு உறுதியாக இருக்கிறார்கள் லார்ட்ஸ் கிரவுண்ட்ல. இதெல்லாம் வந்து வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஆனா உள்ள ஒரு பிரச்சனை நடந்தது. பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். KL ராகுல் கேப்டனா நியமிக்கப்பட்டார். எப்படின்னு தானே கேக்குறீங்க. ரிஷப் பண்ட்டுக்கு கையில நகம் போயிடுச்சு, லெஃப்ட் ஹேண்ட்ல ஆள்காட்டி விரல்ல நகம் போயிடுச்சு. சோ ஆகையினால அவரும் உட்கார வைக்கப்பட்டார். அப்படி இருக்கும் பொழுது அவர் தான் துணை கேப்டன். ஆனா கேப்டனா இருக்கக்கூடிய சுப்மன் கில் ஒரு 34th ஓவர்ல ரிஷப் பண்ட் போனார்னா அதற்கடுத்து 3 ஓவர் கழிச்சு இவர் போனாரு. சோ இவர் போன உடனே யார் கேப்டனா இருக்கணும்? பும்ரா இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சிராஜ் இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா KL ராகுல் மூத்த வீரராக இருக்கிறார். இதற்கு முன்னாடி டெஸ்ட் போட்டிகள்லாம் கேப்டனா இருந்திருக்கிறாரு. ஆனா நிலையான ஒரு இடத்துல விளையாடி தன்னுடைய ஃபார்மை நிரூபிச்சாருன்னா இந்த இந்திய அணி அவரை நிலையா ஆட விடல. அவரும் நிலையா ஒரு இடத்துல விளையாடாம எல்லா இடத்துல விளையாடி தன்னுடைய ஃபார்மை நிரூபிச்சாரு. ஆனா கேப்டனா இருந்து நல்லா திறமையா செயல்பட்டும் கூட இந்த இடத்துல சுப்மன் கில்லுக்கு விவாதம் போயிட்டு கடைசி அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ரிஷப் பண்ட் கிட்டையும் கொடுக்கல, பும்ரா கிட்டையும் கொடுக்கல, KL ராகுல் கிட்ட கொடுக்கல, ஜடேஜா கிட்டையும் கொடுக்கல. கடைசியா எடுத்துட்டு வந்து சுப்மன் கில் கிட்ட கொடுத்துட்டாங்க. தற்பொழுது இந்த மூத்த வீரரான KL ராகுல் தான் யார் எங்க ஃபீல்டிங் நிக்கணும், யார் போலிங் பண்ணணும்ன்றத முடிவெடுத்து அந்த இடத்துல கேப்டன்ஷிப்பே பண்ணாரு. வெளிநாட்டு வீரர்கள் இந்திய வீரர்களை விமர்சனம் செய்வது வழக்கம். ஆனா இந்திய வீரர்களை விமர்சனம் செய்வதுதான் அங்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏன் இப்படி சொல்றேன்னா, ரவி சாஸ்திரி கிட்ட மைக்கேல் ஹாதர்மன் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த இடத்துல சிராஜ் வந்து நேத்து ஹாலி போப் ஆடும் பொழுது பேஸ்பால்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாரு. அது எது எப்படி, அப்ப சிராஜ் யாரு, எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டிருக்காரு. உடனே ரவி சாஸ்திரி வந்து கோச்சரா இருந்திருக்காருல, அந்த சமயத்துல அவர் பார்த்திருப்பாரு போல. இந்த இடத்துல சிராஜை எல்லாருமே கவனிப்பாங்க, அதாவது கலாய்ப்பாங்க. ஆனா சிராஜ் தான் எல்லாரும் கலாய்க்கிற மாதிரி இருக்கும். ஆனா திருப்பி அவரை எல்லாருமே கலாய்ச்சி தள்ளிடுவாங்க. ரிஷப் பண்ட்டும் அதே தான். 2 பேருமே ஒரே நிலையில தான் இருப்பாங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்தாலே செம ஜாலியா இருக்கும், ஃபன்னா இருக்கும். ஆனா இதுல சிராஜ் ஒரு ஜோக்கர். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவரை டிஎஸ்பின்னு கலாய்ப்பாங்க. கலாய்ச்சிட்டு கடைசியா இவர் சொல்லுவாரு, நீ ஹைதராபாத்துக்கு வா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிண்டல் அடிச்சதாவும் சொல்லியிருப்பாரு. ஆனா இவர் பும்ரா இல்லாத சமயத்துல கூட 4 விக்கெட் 6 விக்கெட் 2 பேர் ஆகாஷ் தீப் இவரு சேர்ந்து 10 விக்கெட்டை முழுசா எடுத்திருப்பாங்க. 20 விக்கெட்டை முழுசா கம்ப்ளீட்டா எடுத்து வின் பண்ணியும் கொடுத்திருப்பாங்க. தற்பொழுது அதிகமான ஓவர்களையும் வீசி இருக்கிறார். பும்ராவுக்கு அடுத்து அதிகமான ஓவர்களை இந்த டெஸ்ட் போட்டிகளை வீசியவர் யாருன்னா இந்தியாவுக்காக ஒரு பக்கம் சிராஜ் தான். அப்படி இருக்கும் பொழுது இவரை பற்றி, அதாவது நம்ம நாட்டை சேர்ந்தவரே ஜோக்கர்னு சொல்றது எவ்வளவு பெரிய அசிங்கம். அவன் சொன்னா கூட பரவாயில்ல, அவனை விமர்சிக்கிறதுக்கு இந்தியா சார்பாக பல பேர் வருவாங்க. ஒரு இந்தியனை விமர்சிச்சா இன்னொரு இந்திய சப்போர்ட்டுக்கு வர்றது கேவலமா இல்லையா? அதை அவர் வார்த்தையை பார்த்து பயன்படுத்தி இருக்கணும். ஆனா இந்த இடத்துல தவறுதலாக அவர் ஒரு ஜோக்கர்னு சொன்னதுதான் அந்த இடத்துல எல்லாருக்குமே வழி தந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ரூட் அவர்கள் நேற்றைய போட்டியில 99ஓட நின்னுட்டாரு. அந்த நேரத்துல ஜடேஜா கூட பால கையில் எடுத்து இப்ப ஓடு பார்ப்போம், ஏன்னா 100 அடிக்கணும்ல, அதை காத்துட்டு இருந்தாரு. ஆனா தற்பொழுது மறுநாள் தொடங்கின உடனே 104 ரன் அடிச்சு சதத்தை அடிச்சு பல சாதனைகளை ரெக்கார்டுகளையும் பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல பும்ரா ஓவர்ல போல்ட் ஆயிட்டு ஸ்டம்ப் செதறுது, அதோட வெளியே போயிடுறாரு. ஆனா இவர் 100 அடிச்சது மூலமா லார்ட்ஸ்ல 8 சதம் அடிச்சிருக்காரு. இப்ப லார்ட்ஸ்ல ஆடக்கூடிய போட்டிகள்ல தொடர்ந்து 3 முறை வந்து சதம் அடிச்சிருக்காரு, அதாவது ஹாட்ரிக் சதம் சொல்லலாம். அதுவும் இல்லாம இந்தியாவுக்கு எதிராக 3000 ரன்களை குவித்திருக்கிறார். 51 டெஸ்ட் 100களை வச்சுக்கிட்டு சச்சின் அவர்கள் முதலிடத்திலையும் 5வது இடத்துல ரூட் அவர்கள் 37வது சதத்தை தற்பொழுது கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் இல்லாம ரன் குவிப்புல கூட ஒரு பக்கம் டிராவிடையும் இன்னொரு பக்கம் ரிக்கி பாண்டிங்கையும் முன்னாடி துரத்துறதுக்கு இன்னும் ஒரு இன்னிங்ஸ் போதும். குறிப்பிட்ட ரன்களை அடிச்சுட்டாலே அவர் கண்டிப்பா செகண்ட் பிளேஸுக்கே வந்துருவாரு. டெஸ்ட் போட்டிகள் அதிகமாக ரன்கள் அடித்திருக்கக்கூடிய நபராக இவர் மாறக்கூடிய சான்ஸ் அத்தனையுமே இருக்குது. என்னதான் ரூட் அவர்கள் அதிகமான ரன்கள் அடிச்சிருந்தாலும் இந்த இடத்துல சரிவு அதிகமாக தான் போச்சு. 11 ரன்களுக்கெல்லாம் இந்த இடத்துல 3 விக்கெட்டை இழந்திருந்தாங்க. நேற்றைய போட்டியில 251க்கு 4 விக்கெட் ஸ்டோக்ஸும் ரூட் அவர்களும் களத்துல இருந்தாங்க. மறுநாள் போட்டி தொடங்கும் போது 85.2வது ஓவர்ல ஸ்டோக்ஸ் அவர்கள் தன்னுடைய விக்கெட்டை இழந்தாரு. அதனைத் தொடர்ந்து 87.1 87.2 இந்த 2 பால்கள்ல ரூட் அவர்களும் ஓக்ஸ் அவர்களும் அடுத்தடுத்த பந்துகள்ல விக்கெட் ஆகி ஒரு பக்கம் 11 ரன்னுக்கெல்லாம் 3 விக்கெட்டை இழந்திருந்தாங்க. ஃபீல்டிங்கை நம்பாத பும்ரா அவர்கள் போல்டை எடுத்து செதற விட்டிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அதன் அடிப்படையில் 271க்கு 260க்கு 4 விக்கெட் இருந்தது. 11 ரன்னுக்குள்ளார 271க்கு 7 விக்கெட்டை இழந்திருக்கிறாங்க. இப்படியெல்லாம், அதாவது பும்ரா அவர்கள் என்னதான் பலம் கொடுத்தாலும் மீதம் இருக்கக்கூடிய வீரர்கள் கை கொடுக்கிறாங்களா, ரன்களை கட்டுக்கோப்படுங்க வைத்திருந்தார்கள். ஆனா ஆகாஷ் தீப் இந்த முறை ரன் அதிகமாகவே கொடுத்துட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம சிராஜ் அவர்கள் 2 விக்கெட்டும் பும்ரா அவர்கள் 5 விக்கெட்டை எடுத்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜடேஜா அவர்கள் 1 விக்கெட், நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் 2 விக்கெட். இதுல 5 விக்கெட்டை எடுத்து ஹானர் டேபிள்ல இடம் பிடிச்சிருக்காரு பும்ரா அவர்கள். 11 முறை சேன நாடுகள்ல 5 விக்கெட்டை எடுத்திருக்கிறாரு. அதாவது இந்திய டெஸ்ட், இங்கிலாந்துல டெஸ்ட் போட்டிகள் அதிகமான விக்கெட்டை எடுத்திருக்கக்கூடிய நபர் 51 விக்கெட்டுகளை எடுத்து இஷாந்த் சர்மா முதலிடத்திலையும், 2வது இடத்துல பும்ரா அவர்கள் 47 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார்.
அதற்கு முன்னாடி இருந்த கபில் தேவ் அவர்கள் 43 விக்கெட்டை எடுத்திருந்தாரு. தற்பொழுது 3 விக்கெட்டை இந்த நாட்கள்ல எடுத்து 46 விக்கெட்டுகளை எடுத்து இந்த இடத்துல பீட் பண்ணியிருக்காரு கபில் தேவையும். ஒரு பக்கம் இன்னும் ஒரு இன்னிங்ஸ் விளையாடினார்னா கண்டிப்பா இஷாந்த் சர்மாவுடைய ரெக்கார்டையும் உடைக்கப்படும் தான் சொல்ல முடியும். சோ அதனை தொடர்ந்து என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்தியாவோட பேட்டிங் வந்தாங்க. 387க்கு ஆல் அவுட் ஆயிட்ட பிறகு கார்ஸும், இன்னொரு பக்கம் ஜேமி ஸ்மித்தினுடைய பார்ட்னர்ஷிப் 84 ரன் அடிச்சதுனால 387 அடிச்சாங்க. இல்லனா கண்டிப்பா 300 315க்குள்ளார ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருடைய பார்ட்னர்ஷிப்பால தான் இவ்வளவு ரன் வந்துச்சு. அதுவும் இல்லாம பேஸ்பால்ன்ற ஒரு முறையை கடைபிடிக்காம அதுல இருந்து கீழறங்கி டிஃபெண்ட் பண்ணி ஆட ஆரம்பிச்சாங்க. இப்படி விளையாடி 387 ரன்களை சேர்த்திருந்தாலும் தற்பொழுது ஜெய்ஸ்வாலும் இன்னொரு பக்கம் கேஎல் ராகுலும் ஓபனிங் வந்தாங்க. இதை எப்படியாச்சும் பீட் பண்ணிடலாம்னு தான் நினைச்சாங்க. ஜெய்ஸ்வால் ஒரு ஆக்ரோஷமான வீரர், தற்பொழுது ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு வீரர். இந்த இடத்துல ஹார்ச்சர் 4 வருஷத்துக்கு அப்புறம் 1598 நாட்களுக்கு பிறகு பந்தை வீசுகிறார். முதல் ஓவர்ல 3 பவுண்டரி அடிச்சு 13 ரன் அடிச்சிருந்தார். ஸ்ட்ரைக் ரேட் 160 இருந்தது ஜெய்ஸ்வாலோடது. ஆனா அதற்கு அடுத்த ஓவர் இந்த இடத்துல யார் வீசுறது? ஜோஃப்ரா ஹார்ச்சர். இவர் வீசின ஒரு 3வது பந்து 2வது பந்துலயே ஜெய்ஸ்வால் அவர்கள் 13 ரன் 8 பாலுக்கு அவுட் ஆயிட்டு போயிட்டே இருக்கிறாரு, ஸ்லிப்ல கேட்ச் கொடுத்துட்டு. அதற்கடுத்து கருண் நாயர் அவர்களும் கேஎல் ராகுல் அவர்களும் ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுறாங்க. குறிப்பிட்ட அளவுக்கு பார்ட்னர்ஷிப்பை போட்டு இதுல 40 ரன்ல அவுட் ஆயிட்டு போறாரு கருண் நாயர் அவர்கள். அதனை தொடர்ந்து கில் அவர்கள் 16 ரன்ல அவுட் ஆன உடனே இந்த இடத்துல களத்துல ஒரு 50 ரன்கள் அடிச்சு 50க்கு மேலான ரன்களை அடித்து கேஎல் ராகுலும், இன்னொரு பக்கம் ரிஷப் பண்ட் ஒரு 16 ரன்களை அடிச்சு களத்திலையும் 2 பேருமே இருக்கிறாங்க. இந்த 2 பேர் ஒவ்வொரு செஞ்சுரி அடிச்சா மட்டும்தான் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையே உண்டு பண்ண முடியும். 200க்கெல்லாம் ஆல் அவுட் ஆயிட்டா இந்தியா கம்மியான ஒரு டார்கெட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வரும். அதிகமான டார்கெட்டுகளை நமக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இங்கிலாந்து நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த ஒரு சூழல் தான் ஏற்படும். அப்படி பார்க்கும் பொழுது இங்கிலாந்து இந்த இடத்துல என்ன மாதிரியான டார்கெட்டுக்குள்ளார இந்தியாவை சுருட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா? தமிழரசன் பாரிவால் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.